தாயை பராமரிக்க மறுத்த மகன், பாடம் கற்றுக் கொடுத்த நீதிமன்றம். கேரளாவை சேர்ந்த ஒரு தாய் துபாயில் வேலை பார்க்கும் தனது மகனிடம் மாதாந்திர பராமரிப்பு தொகையாக 25,000 ரூபாய் கேட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார். அந்த பெண்மணிக்கு சொந்தமாக வீடு இருந்தாலும் முதுமை காலத்தில் மருந்து மற்றும் இதர செலவுகளுக்காக வருமானம் இல்லை என்பது அவரது வாதம். ஆனால் அந்த மகனோ, எனக்கு திருமணமாகிவிட்டது, மனைவியையும் குழந்தைகளையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, அதனால் தாய்க்கு பணம் தர முடியாது என்று கூறி குடும்ப நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் மகனின் வாதத்தை அதிரடியாக நிராகரித்துள்ளது. இதுகுறித்து பேசிய நீதிபதி, ஒரு மகனுக்கு திருமணமாகிவிட்டது என்பதற்காக தனது தாயை பராமரிக்கும் பொறுப்பிலிருந்து அவர் தப்பிக்க முடியாது. மேலும் வெளிநாட்டில் கை நிறைய சம்பாதிக்கும் ஒரு நபர் தனது தாய்க்கு அடிப்படை தேவைகளை கூட செய்யாமல் இருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் நீதிபதி கூறியுள்ளார். இறுதியாக அந்த மகன் தனது தாய்க்கு மாதம் 5,000 ரூபாய் பராமரிப்பு தொகையாக வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெற்றோரை மதிப்பதும் அவர்களை பாதுகாப்பதும் சட்டரீதியான கடமை மட்டுமல்ல, அது ஒரு தார்மீக கடமை என்பதை இந்த தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.